பகிர்ந்து வாழ ஆயனார் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். வாருங்கள் ஓடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விடுகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விடுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் ஓடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் ஓடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கிறார். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் அகிமகிழ்ந்து அக்களிப்போம், மகிழ்ச்சி பன்னிசைத்து அவரை புகழ்வோம். கண்களில் கருணை, கருத்தினில் நேர்மை, உள்ளத்தில் உவகை, உதட்டினில் புன்னகை. தவழ அற்புத குழந்தை இயேசுவின் திருவிழாவை ஒருமித்து சிறப்பிக்க ஒரே குடும்பமாக வந்துள்ள பாசமிகு பங்கு தந்தையும் பரிவு காட்டும் அருட்சகோதரிகளையும் பண்புள்ள இறை மக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இறைவார்த்தை கடைபிடித்து இடக்கமான பாதையில் பழகிவிட்டால் பரந்த பாதையில் பரவசம் நம்மை பற்றி கொள்ளாது, பாவமும் தீமையும் நம்மை நெருங்காது. நிலைவாழ்வின் நிம்மதியையும் இறையாட்சியின் கனவுகள் மட்டும் நம்மை சுமந்து செல்லும். இயேசுவின் குரலை கேட்டு அவர் கரம் பற்றி நடந்தவர்கள் தடுமாற்றம் அடைந்ததில்லை. அலைபோல துன்பங்கள் புரட்டி புரட்டி போட்டாலும் அற்புத குழந்தை இயேசுவின் துணையில் நிலைத்திருப்போம். இவ்வழி இழந்து போன உறவுகள், தொலைந்து போன லட்சியங்கள், பாதை மாறிப்போன பயணங்கள், எதிர்பார்ப்புகளின் ஏமாற்றம் என்னும் வேதனைகளை கண்டு நாம் மனவாடி இருக்கும் நம் மத்தியில் புத்துணர்ச்சியை தருகின்றது. தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்னும் நற்செய்தி அறிவிக்கும் தூதர்களாக வாழ நம்மை அழைக்கின்றது. வியத்தகு ஆலோசகராகவும் வலிமைமிக்க இறைவனாகவும் என்றுமுள்ள தந்தையாகவும் அமைதியின் அரசராகவும் விளங்கும் அற்புத குழந்தை இயேசுவின் இம்மாபெரும் விழா மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி நிறைந்த மனதுடன் கொண்டாட நம்மை அழைக்கின்றது. அதோடு நாம் அனைவரும் இன்று பொங்கல் விழாவை கொண்டாடி படைப்பின் இறைவனுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்றோம். பழையன கழிந்து புதியன புகுதல் என்ற சொல்லுக்கு ஏற்ப நம்மிடமுள்ள தேவையற்ற எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், செயல்கள் அனைத்தையும் கலைந்து புதிய நற்பண்புகள் உருவாக இறைவனிடம் வேண்டுவோம். உளத்தில் மகிழ்ச்சியும் முகத்தில் உவகையும் பொங்கிடும் இவ்வேளையில்
என்றும் இயேசுவை விட்டு விலகாமல் கடவுளின் திருவுள்ளம் அறிந்து அவரோடு இணைந்து வாழும் வரம் வேண்டி இணைவோம். இத்தெய்வீக பலியில் திருப்பலியில் நாம் இணைந்திடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அற்புத குழந்தை இயேசுனுடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் குழுமி இருக்கிறோம். இத்திருப்பலியானது நமது பிடாரிப்பட்டு ஊரில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களும் கடந்த ஆண்டு முழுவதும் அற்புத குழந்தை இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். வருகின்ற ஆண்டு முழுவதும் அனைத்து குடும்பங்களுடைய கருத்துக்களையும், எண்ணங்களையும், தேவைகளையும், எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என சொல்லி நன்றி பலியாக இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இப்பலியானது இங்கே குழுமி ஜெபிக்கிற இறை மக்கள், பக்தர்கள், அனைத்து சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், சிறுவர் சிறுமிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், கூடி வந்திருக்கிற இறை மக்கள் உங்கள் அனைவரும் அற்புத குழந்தை இயேசுவிடம் நம்பிக்கையோடு சுமந்து வந்திருக்கிற மன்றாட்டுக்கள், வேண்டுதல்கள் நிறைவேற இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியானது பார்த்திபன், ஜோஸ்பின் மேரி இவர்களின் பிள்ளைகள் படிப்பிற்காகவும் நன்றியறிதலாகவும், பிரபு மேரி ஸ்டெல்லா குடும்ப நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும், அமலதாஸ் அந்தோனியம்மாள் இவருடைய மகன் மகள் உடல்நலனுக்காகவும் நன்றியாகவும், உபகாரமாரி டேவிட் அன்னமரி நன்றியறிதலாகவும், கஸ்பார் எலிசபெத் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பெரியநாயகம் தவமரியுடன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆனந்த் நிஷாயருடன் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், பாக்கியநாதன், பாத்திமா, மகிமைக்குமார், ரோஜா, பிரவீன், ஜெனிஃபர் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பெரியநாயகம் லூர்து மரி இவருடன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பீட்டர், மோட்சராக்கினி, மோயிசன், ஜார்ஜ், பிரேமா குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அந்தோனிசாமி, சாந்தி, கர்ணேஷ், தீபிகா, விக்கி, பெர்லினா, விஜய் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், இருதயராஜ், சசிகலா குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜோஸ்பின், அருள்மரி குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், இளையபாரதி, விமலா குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும், அந்தோனிராஜ், ஆனந்தமேரி, அஸ்வின், நவீன் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கார்த்திகை ராஜ், அற்புதமேரி குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கிறிஸ்துராஜ், மோனிஷா நலன், ஜெஸ்வின் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அருள்மரி, ஆர்த்தி, சுவாதி, ஜீவா, நித்திஷ் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், தேவதாஸ், கீதா கிராம மக்கள் அனைவருக்காகவும் உடல்நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சகாயராஜ், கலைமணி இவருடைய குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், தேவசகாயம், எலேன் மேரி, ரித்திக், நிசேந்தர் ராஜ் இவரின் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அமலதாஸ், லூர்துமரி, அபினேஷ் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், உலகநாதன், சசி குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கிரி, அனிதா, ரெஜிதா, பவுலின் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பவுல்ராஜ், விமலாராணி குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆரோக்கியராஜ், நித்யா குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், வில்லியம், ராபர்ட், பிரிஜித் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அன்னமேரி, ஜோசப் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், டார்த்தி, பாலா குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், செல்லின், எட்வின் குமார், குழந்தை இயேசு, கௌரி அம்மாள் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், பன்னீர்செல்வம், அமலஜோதி குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜெகநாதன், ஜலத் மேரி, லூர்துமரி குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அகஸ்து, பாத்திமா குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், தேவதாஸ், கீதா, அபி, ஸ்வேதா குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அமலோற்பு மரி, பவானி, வகி குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், வசந்து, பிரியதர்ஷினி, வேனிஷா குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சிலுவைமுத்து, ஜான் லூயிஸ், ஸ்டாலின், சத்யநாதன், பொன்னம்மாள், அருள்மரி குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஆரோக்கிய லியோ, ஜெபமாலை குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், இளையன்மரி, பிரதீப் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜெயராஜ், ஜோஸ்பின் குடும்பத்தினர் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும், அற்புதசாமி, கௌரவமரி குடும்பத்தின் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், சார்லஸ், அக்சீலியா மேரி குடும்பத்தின் நன்றியறிதலாகும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், அந்தோனிராஜ், சுகன்யா, கிறிஸ்டோபர்,
வின்ஷிகா குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், நெப்போலியன் தமிழ்செல்வி, சாய் தர்ஷன் யுகன் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிரகாசம் சரஸ் செபஸ்டின், பிரசாந்த் சஸ்கரி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், பீட்டர் ஏசுமரி, ஃபெலிக்ஸ் ராஜ், அஸ்வின் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், இருதயராஜ் ஜெயராணி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், மார்ட்டின் ஜோதியம்மாள், வல்லபதாஸ், பிரியா, நேசமரி, கனகா குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், பஞ்சநாதன் செல்வி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜோன்தாஸ் விசுவாசமரி, ஜோஷுவா குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜோலார்பேட்டை நரசிம்மராவு அந்தோனியம்மாள் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், குமார் கலைமணி, ரித்தன்யா ஜோஸ் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், மகிமிதாஸ், ராணி, ஆண்ட்ரோஸ், சபரிமுத்து குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், லூகாஸ், மேரி, பெரியநாயகம், ருக்மணி, ஃபெலிக்ஸ், கோயில்மணி, சிவா, வைஷ்ணவி, ரித்திஷ், இனியன் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், காணிக்கை மரி, இயேசு, அமலோற்பு மரி, அரவிந்த், வில்சன், சாவினி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், நிஷ்தா, கிறிசிலா நன்றியதிலாகவும், அமல்ராஜ், சுசேனா, ஆபேல், அம்மு குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், லூர்துசாமி, பெர்னத் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஆரோக்கியசாமி, அமலோற்பமேரி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ராஜேஷ், எமிலி, கிறிஸ்தா குடும்பத்தின் நண்டியதிலாகும், மகள் பூஜா பிறந்தநாள் நன்றியாகவும், பவுலின் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ரூபி தோமாஸ் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், லியோ கரோலின் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், மோகன் வேளாங்கண்ணி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிள்ளைகள் வேலைவாய்ப்பிற்காகவும், ஜான் செல்வி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், கிரேசி சதீஷ் படிப்பிற்காகவும் வேலைவாய்ப்பிற்காகவும், ராஜ், மேரி, சுசீலா குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், தம்புசாமி, அந்துவான், மலர், சுபாஷ், சுகுமார் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், அருமைராஜ், சுதா குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஜான், மேரி, சுதாகர் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிரதீப், நித்யா குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ரட்சகதாஸ், ஜெரால்டின், மேரி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், வின்சி, லூர்து உடல்நலனுக்காகவும், அற்புத குழந்தை இயேசு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஃபாதர் மைக்கேல் ஜான் பணிவாழ்வு சிறக்கவும், அற்புத குழந்தை இயேசு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், யாக்கோப், மரி, சௌரி, வித்யாஷ், விஷாலி, யுவான் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், சிறுவல்லிக்குப்பம் ராயப்பன், ஆவரணமரி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிள்ளைகள் நலனுக்காகவும், மூர்த்தியான், பீட்டர் செல்வம், மகிமை மேரி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், நரசிங்கனூர் சார்லஸ், ஜோஸ்பின் மேரி குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், அமலதாஸ், சிந்தா மேரி, ஆண்ட்ரூஸ் ரூபன், அனிஷா ரூபன் குடும்பத்தின் நண்டியதிலாகும் குடும்ப கருத்துகளுக்காகவும், பிள்ளைகள் நலனுக்காகவும், படிப்பிற்காகவும், வேலைவாய்ப்பிற்காகவும், தொழில் முன்னேற்றம் அடையும், குழந்தை பாக்கியம் வேண்டும், இன்னும் பல்வேறு தனிப்பட்ட தேவைகளை நீங்கள் சுமந்து வந்து அற்புத குழந்தை இயேசுவிடம் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கின்ற எல்லா வரங்களையும், கொடைகளையும், கிருபைகளையும், தேவைகளையும், எதிர்பார்ப்புகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி தந்து இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்தது போல வருகிற ஆண்டு முழுவதும் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், பிள்ளைகளையும், எதிர்காலத்தையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என சொல்லி பலியில் தொடர்ந்து எழுந்து நின்று மன்றாடி செபிப்போம். திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டுதோறும் எங்கள் மீட்பை எதிர்பார்த்திருக்க செய்வதனால் எங்களை மகிழ்விக்கின்றே. உமது ஒரே திருமகனை மீட்பராக மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள் நடுவராக வரும் அவரை நம்பிக்கையுடனும் சந்திக்கவும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசீர் நலத்தையும் வளத்தையும் மகிழ்ச்சியும் வாக்களிக்கிறார். நல்ல விளைச்சலுக்கு நல்ல அறுவடைக்கும் அவரே காரணம் என்பதை நாம் உணர்வோம். அவரின் பிரசன்னம் நம்மோடு இருக்கையில் நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று, போர் அடிக்கும் காலங்களில் கோதுமை நிறைந்திருக்கும் என்று, நம் நிந்தனைகளுக்கு உள்ளாக மாட்டோம் என்று கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். போரடிக்கும் காலங்களில் கோதுமை நிறைந்திருக்கும். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 21, 24, 26, 27. நிலமே அஞ்சாதே, மகிழ்ந்து கலிகூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளே அஞ்சாதீர்கள், ஏனெனில் பாலை நிலைப்பு புல்வெளிகள் பசுமையாய் இருக்கின்றன. மரங்கள் கனி தருகின்றன, அத்தி மரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனியை கொடுக்கின்றன. சீயோனின் பிள்ளைகளே அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள், ஏனெனில் அவர் நமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்னுரிமை தந்தார். முன்பு போலவே உங்களுக்கு முன்னுரிமையும் பின்னுரிமையும் நிறைவாக தந்தருளினார். போரடிக்கும் காலங்களில் கோதுமை நிறைந்திருக்கும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நீங்கள் வேண்டியவை மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக்க மாட்டார்கள். இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கின்றேன் என்று, ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னையன்றி வேறு யாரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர். இனிமேல் என் மக்கள் ஒருபொழுதும் நிந்தைக்கு உள்ளாக்க மாட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
இரண்டாம் வாசகத்தின் முன்னுரை. முகமலர்ச்சியோடு கொடுப்பவர்கள் கடவுளின் ஆசீர் பெற்றவராய் எல்லா வளங்களாலும் எல்லா நலன்களாலும் நம்மை நிரப்ப வல்லவர் என்பதை உணர்ந்து நாளும் நற்செயல்கள் பல புரிந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவர்களாய் இருப்போம். என்றும் உழைப்பே நமக்கு உயர்வு தரும் என்ற சிந்தனையோடு இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு செவிமெடிப்போம். இரண்டாம் வாசகம். கடவுளை விளையச் செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 6 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான். தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்களும் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறைவசனங்கள் 11 முதல் 19 முடியும். அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரி பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்கு வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டு, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருவிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பரிடம், எழுந்து செல்லும், முத நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார்.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் அருள் பெரும் விழாவை கொண்டாடி மகிழ்ந்து அளப்பரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள குழுமி இருக்கிற இறைமக்களே, அவருடைய மகிமையான வார்த்தை இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது. என்னை மகிமை செய்ய நான் மென்மேலும் உம்மை ஆசீர்வதிப்பேன். என்னை மகிமை செய்ய மென்மேலும் உமது குடும்பங்களை நான் ஆசீர்வதிப்பேன். என்னை மகிமை செய்ய மென்மேலும் பணிகளை நான் ஆசீர்வதிப்பேன். என்னை மகிமை செய்ய உன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை எல்லாம் நான் நிறைவு தந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்பிக்கையோடு குழுமி வந்திருக்கிற நம் அனைவரையும் பார்த்து அவர் ஆசீர்வதிப்பதை நம்மால் உணர முடிகிறது. உணர்ந்து கொள்ள இந்த உன்னதமான ஈடு இணையற்ற திருப்பலி நம்மை அழைக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இந்த குழந்தை இயேசுவின் திருவிழாவை கொண்டாடுவதில், இன்னும் ஆழமாக இந்த மறை உண்மையை புரிந்து கொள்வதில், இயேசு குழந்தையாக மீட்பராக பிறப்பெடுத்ததில் இருக்கின்ற அந்த மாண்பை, இறைமையை, இறை அருளை, அந்த மீட்பின் செய்தி இன்னும் அர்த்தமாக புரிந்து கொள்வதில் இந்த விழா நமக்கு துணை புரிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மலர் கண்காட்சி ஒன்று ஒரு இடத்துல நடைபெற்றது. இங்கே கூட பீடத்தில் அழகாக மலர்கள் இவ்வளவு அழகாக ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அழகான மலர் கண்காட்சியை ஒரு கவிஞர் பார்க்கிற பொழுது அடடா, என்ன இவ்வளவு அழகாக இந்த மலர் கண்காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, இவ்வளவு நேர்த்தியாக அழகான மலர்கள் எல்லாம் பூத்திருக்கின்றன, இவ்வளவு அழகாக இதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள், இதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள், வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய கற்பனை சிந்தனையை பயன்படுத்தி அதை வியந்து பார்ப்பான். ஒரு வியாபாரியாக இருந்தால் என்ன சொல்லுவான்னா, அந்த மலர் கண்காட்சியில் இவ்வளவு பூவையும் கொண்டு வந்து இங்கே வச்சு என்னென்ன வகையான மலர்கள் இருக்கிறது என்று சொல்லி காட்சிப்படுத்துவதற்கு வைத்திருக்கிறார்களே, இதையெல்லாம் சந்தைக்கு எடுத்துன்னு போயிருந்தால் எவ்வளவு காசுக்கு வித்திருக்கலாம் என்று சொல்லி ஒரு வியாபாரி சிந்திப்பான். ஒரு துப்புரவு பணியாளனாக இருந்தால் என்ன நினைப்பான், இது இன்னும் ஒரு நாளில் காஞ்சி கருவாடாக போயிடும், இதெல்லாம் அள்ளி கொட்டணும், இதெல்லாம் அள்ளி சுத்தம் பண்ணி கொட்டணும், எவ்வளவு வேலை, இதை நம்ம துப்புரவு பணி செய்வதற்கு எவ்வளவு பெரிய வேலையை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாங்க, இது என்னமோ காலங்காலமாக இருப்பது போல் கொண்டு வந்து வைத்து விட்டார்களே என்று சொல்லி நினைப்பார்கள். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, காட்சி ஒன்றுதான், மலர் கண்காட்சி. அதை பார்க்கின்ற பார்வைகள், விதங்கள் வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று இன்று நாம் அற்புத குழந்தை இயேசுவின் திருக்காட்சியை பார்க்க வந்திருக்கிறோம். காட்சி ஒன்றுதான், அந்த காட்சி ஒன்றுதான். நாம் பார்க்கின்ற அந்த விசுவாச பார்வை, நம்பிக்கையின் பார்வை, ஆசீர்வாதத்தின் பார்வை நமக்கு இன்னும் ஆழப்படுகிற பொழுது அது நமக்கு அருள் நிறைய பெற்றுத்தருகிற இந்த நாளாக இந்த நாள் நமக்கு அமையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கடவுளுடைய இம்மென்ஸ் லவ், கடவுள் இந்த உலகத்தை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்தார் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த கடவுளே மனிதனாக பிறப்பெடுத்த இந்த விழா. அந்த விழாவில் கடவுள் தன்னையே தாழ்த்தி மனித பிறவி எடுத்து இந்த உலகத்தில் மகிழ்ச்சியையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தையும் கொடுப்பதற்காக அவர் குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்தார். எனவே ஜாய் அண்ட் லைட் இந்த உலகத்தில் கொடுப்பதற்காகவே அவர் குழந்தையாக இந்த உலகத்தில் பிறந்தார். எனவே இந்த அற்புத குழந்தை இயேசு விழா கொண்டாடுவதில் கடவுள் மனிதர்களை எவ்வளவு அன்பு செய்கிறார், மானுடத்தை எவ்வளவு அன்பு செய்தார், நம் ஒவ்வொருவரையும் எவ்வளவு அன்பு செய்கிறார், அவர் நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கிறார், நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தெளிந்த பார்வையை இந்த உலகத்தில் பார்ப்பதற்கு கொடுக்கிறார் என்று சொல்லி சிந்திக்க இன்றைய விழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவரை மென்மேலும் அன்பு செய்ய மகிமைப்படுத்த நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று நாம் அது அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே விவிலியத்தில் அந்த பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசுவை வாரெல்லாம் மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி சிறிது நாம் திரும்பி பார்ப்போமே. ஆனால் எலிசபெத் அவரை மகிமைப்படுத்தினார், இடையர்கள் அவரை மகிமைப்படுத்தினார்கள், கீழ்த்திசை ஞானிகள் அவரை மகிமைப்படுத்தினார்கள், புனித
யோசேப்பு அவரை மகிமைப்படுத்தினார், அன்னை மரியா அவரை மகிமைப்படுத்தினார், தொழுநோயாளர்கள் அவரை மகிமைப்படுத்தினார்கள், குருடர்கள் அவரை மகிமைப்படுத்தினார்கள், இறைவாக்கினர்கள் அவரை மகிமைப்படுத்தினார்கள், திருத்தூதர்கள் பால் பீட்டர் அவரை மகிமைப்படுத்தினார்கள். இன்னும் இப்படி பல்வேறு விதத்தில் நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். யாரெல்லாம் அந்த அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி விவிலியத்தில் நாம் திரும்பி பார்க்க முடியும். இன்னும் ஒருபடி ஆழமாக நாம் விவிலியத்தில் ஊனாடி பார்க்கிற பொழுது கானா ஒரு திருமணத்தில் அவரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த குடும்பத்தினுடைய மானத்தை அவர் காப்பாற்றினார்கள். அந்த குடும்பத்தினுடைய மானத்தை அவர் காப்பாற்றினார். அவ்வாறு காப்பாற்றப்படுகிற பொழுது அவர்கள் எல்லோரும் அங்கு இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன் ஓமையில அந்த காசு, அந்த ஆடு, அந்த ஊதாரி மைந்தன் திருப்பி கிடைத்த போது அந்த குடும்பம் அவரை மகிமைப்படுத்தியது. இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியில அந்த 10 தொழுநோயாளர்களில் மீதி 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேள்வி எழுப்பினார். ஒருவர் திரும்பி வந்தார். அந்த 10 பேரும் திரும்பி வருகிற பொழுது நன்றி நிறைந்த உள்ளத்தோடு திரும்பி வருகிற அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். அப்பங்களை பலுகு செய்த போது 5000 பேர், ஆண்கள் மட்டுமே 5000 பேர் இருந்தார்கள். வயிறார உண்டு சென்றவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இவ்வாறு ஆண்டவர் செய்த புதுமைகளிலெல்லாம் அவரை மகிமைப்படுத்தினார்கள். அப்புறம் ஆண்டவர் கடலிலே படகிலே பயணம் செய்கிற ஆண்டவரே, நீர் உறங்கிக் கொண்டிருக்கிறீரே, நாங்கள் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கத்தி கேவுகிற பொழுது ஆண்டவர் இறையாதே என்று சொல்லி காப்பாற்றப்பட்ட பிற்பாடு அவர்கள் ஆண்டவர் பேராபத்திலிருந்து நம்மை காப்பாற்றி விட்டார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தியதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படியெல்லாம் அவரை நாம் மகிமை செய்ய முடியும், இந்த அற்புத குழந்தை இயேசுவை எந்தெந்த விதங்களிலெல்லாம் நாம் மகிமை செய்ய முடியும் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சொல், செயல், உறவு, அன்பு, உதவி என்று சொல்லி எந்த விதங்களிலெல்லாம் இந்த அற்புத குழந்தை இயேசுவை நாம் மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி சிந்திக்க இந்த விழா அழைப்பு கொடுக்கிறது. இவங்களுக்கெல்லாம் நல்ல அழகான ஒரு ட்ரெஸ், யூனிஃபார்ம் ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் அற்புத குழந்தை இயேசுவின் மகிமைப்படுத்துவதற்காக இந்த பணியை செய்திருக்கிறார். இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அது ஏழை குழந்தைன்னு கண்டுபிடிச்சி யாராவது வாங்கி கொடுத்துருந்தா அங்கேயே நீங்கள் கடவுளை மகிமைப்படுத்திருக்கிறேன். இங்கே இருக்கிற குழந்தைகள் யாருக்காவது ஒரு படிப்புக்கு வாய்ப்பில்லை, இப்போ இடையில நின்று விட்டார்கள், படிக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை இடம் கண்டு படிப்பதற்கு நீங்கள் உதவி செய்தால் அங்கு கடவுளை மகிமைப்படுத்திருக்கிறேன். இங்கே இருக்கிற நோயாளி ஒருத்தர் படுக்கையிலேயே இருக்கிறார், அவரை போய் நீங்கள் பார்த்து அவருக்கு ஆறுதல் சொன்னால் நீங்கள் அற்புத குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துகிறீர்கள். சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆண்டவரே, எப்பொழுது நீ ஆடையின்றியோ, நோயுற்றோ, பசியிலோ, வறுமையிலோ இருக்க கண்டு நாங்கள் உம்மை முகம் காணாதிருந்தோம் என்று சொல்லி கேட்கிற பொழுது சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதையெல்லாம் எனக்கும் செய்யவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் வல்லமையும் ஆசீர்வாதத்தால் தான் நாம் இந்த நிலையில் இருக்கிறோம். இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருள் வரங்கள், வாழ்வு, கொடை, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மைத்தனங்களும் அற்புத குழந்தை இயேசு நமக்கு தந்திருக்கிற கோடான கோடி நன்மை. எனவே அவரை மகிமை செய்து கொண்டு இருப்பதால், அவருடைய மகிமை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்து இம்பிக்கொண்டே இருப்பதால் அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பில் நாம் இன்னும் அவரை எப்படி மகிமை செய்ய முடியும், எந்தெந்த விதங்களிலெல்லாம் மகிமை செய்ய முடியும், எந்தெந்த வழிகளிலெல்லாம் அவருடைய மகிமை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற முடியும் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பாராட்டுவார். எனவே அற்புத குழந்தை இயேசு மகிமைப்படுத்துவதற்கு இப்படி ஆயிரம் வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை நாம் கண் திறந்து பார்த்து அவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை மென்மேலும் 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 நமது குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, அதை நாம் பயனுள்ளதாக மாற்றுவோம். வாழ்க்கை ஒரு சவால், அதை சிந்தித்து பயன்படுத்துவோம். வாழ்க்கை ஒரு கடமை, அதை மிகச்சிறப்பாக செய்வோம். வாழ்க்கை ஒரு தேடல், அதில் கடவுளை, ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை சிக்கன பிடித்துக் கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் துவங்கி இருக்கின்ற இந்த இறை சமூக வழிபாட்டில் நம்முடைய தேவைகளை இறைவன் பால் செலுத்துவோம்.
நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். அன்பின் நிறைவா, திருச்சபை திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பெருமக்களும் உன் அன்பு சீடராய் உன் வார்த்தை பகிர இறைவா, இறைவா வேண்டுகிறோம். இறைவா, இறைவா வேண்டுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். எங்கள் நலனில் இளைஞர்கள் உந்தன் நன்பில் இணைந்து நாளும் சிறந்து இறைப்பணி தொடர இறைவா, இறைவா வேண்டுகிறோம். இறைவா, இறைவா வேண்டுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தை ஆன்ம நலனை பெற்றிடவும் உமது மந்தையை நல்வழி நடத்திட இறைவா, இறைவா வேண்டுகிறோம். இறைவா, இறைவா வேண்டுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். உம் பீடம் சூழ்ந்துள்ள அனைவரும் இறையாசிரருளில் நிலைத்திட அன்பின் பொறுமை அமைதியில் வாழ்ந்திட இறைவா, இறைவா வேண்டுகிறோம். இறைவா, இறைவா வேண்டுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, இம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். எங்கள் புகலிடமும் பலவுமாகிய இறைவா, எங்கள் உள்ளங்களில் இறை உணர்வுகளை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. இது உருக்கமாக ஜெபிக்கின்ற எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு நிறைய அருளை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் நிறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் நிறைவா என்று.
எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே அழைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், நொறும் கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நொறும் கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நலமாக்கி புதிதாக்க தாழ் பணிகின்றேன். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே அழைத்தாய் என்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவேன். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவேன். மனமு வந்து எனையே நான் உமக்களிக்கின்றேன், மனமு வந்து எனையே நான் உமக்களிக்கின்றேன், நலமாக்கி புதிதாக்கி தாழ் பணிகின்றேன். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே அழைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே அழைத்தாய் என்று. ரச செல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ள ரோசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார். அற்புதமயத்தனமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார். சின்ன ரச செல்ல ரசா உள்ளமெல்லாம் வெள்ள ரோசா வாழ்வெல்லாம் வாசம் செய்தார். அற்புதமயத்தனமாய் அவதாரம் கொண்டு உம்மை
மகிழ உள்ளம் குளிர அருள் பெருகும் நிலை நிலைக்க நிலைக்க சின்ன ரச செல்ல ரசம் உள்ளம் எல்லாம் வெள்ள ரோசாம் வாழ்வெல்லாம் வாசம் செய்தார் அற்புதமயப்பரமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தார். நள்ளிரவில் தூபம் எழுந்து பேசும் காரிருள் பேரொழியும் வீசும் நள்ளிரவில் தூபம் எழுந்து பேசும் காரிருள் பேரொழியும் வீசும் மண்ணுலக நாயகா மனு உருவானவா மனுவெலவானவா மன்னகத்தை நீக்கவா என் பக்கம் நீ வந்து பாசம் தந்தாய் என் துக்கம் நீங்கிட உம்மை தந்தாய் என் பாவம் நீங்கிட என் வாழ்வை மாற்றிட காணிக்கையானவா சின்ன ரச செல்ல ரசம் உள்ளம் எல்லாம் வெள்ள ரசம் வாழ்வெல்லாம் வாசம் செய்தார் அற்புதமயப்பரமாய் அவதாரம் கொண்டு உம்மை காணிக்கையாக்க வந்தாய். அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையேர்ந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. எந்த அளவுக்கு இந்த பெரும் கொண்டாட்டங்களை சிறப்பான ஊழியத்துடன் எதிர்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்கள் மீட்பின் தொடக்கம் இவற்றில் அமைந்துள்ளது என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண் கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின்
அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் ஊடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்திதம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். முது பேராற்றலாலும் கருணையாலும் கிருபையாலும் கொடையாலும் பாதுகாப்பாலும் அரவணைப்பாலும் ஆசீர்வாதங்களாலும் நன்மைத்தனங்களாலும் மகிழ்ந்து இதோ உமது திருமுன் கூடி ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை, குடும்பங்களை, பணியை, வாழ்வை, தொழிலை இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். கடந்த ஆண்டு முழுவதும் அற்புத குழந்தை இயேசுடைய வல்லமையால் நலமோடு வாழ்ந்து வந்ததற்கு நன்றியாகும். வருகிற ஆண்டு முழுவதும் அந்த அற்புத குழந்தை இயேசுவின் அருள் துணையை நாடி வந்து செபித்து கொண்டிருக்கிற இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஊரில் உள்ள எல்லா குடும்பங்களையும், பகுதியில் உள்ள எல்லா குடும்பங்களையும், பல்வேறு குடும்பங்களை இந்த திருப்பலில் ஒப்பு கொடுத்து மன்றாடி செபிக்கின்ற அனைவருடைய செபங்களையும் நீர் ஏற்று ஆசீர்வதியும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒலியினுள் ஏற்றிருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம்முடைய தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம்
இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவரே. ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தும் என்னை காத்து நித்திய வாழ்வு வழங்குவதாக. ஆமென்.
மனதில் மகிழ்ச்சி என்றும். நட்பு மலரட்டும், வாழ்க்கை செழிக்கட்டும், இயேசு நம்மோடென்றும். இனி வாழில் துன்பங்கள் ஏதும் இல்லாமல் காலங்கள் பாடுங்கள், காலங்கள் போடுங்கள். பூ 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 மேலே பூத்தாடும், பூ மேலே மொய்கின்ற வண்டாக நாம் மாறுவோம். இயேசு வந்தாச்சு, உழைப்பும் கிடைச்சாச்சு, நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம். வானம் பூமியும் ஈடாகுமா, அவர் அன்பிற்கு இணையாகுமா? பாவ மனிதரை மீட்டிடவே ஏழை குழந்தையாய் அவதரித்தார். வானம் பூமியும் ஈடாகுமா, அவர் அன்பிற்கு இணையாகுமோ? பாவ மனிதரை மீட்டிடவே ஏழை குழந்தையாய் அவதரித்தார். பணியின் மத்தியில் அமைதி தொழுவத்தில் மீட்க தேவன் வந்தார். அரண்மனை இல்லாமல், துணியும் இல்லாமல், அன்பாய் மனிதரானார். இனி வாழ்வில் துன்பங்கள் ஏதும் இல்லாமல் காலங்கள் பாடுங்கள், காலங்கள் போடுங்கள். பூ 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 மேலே பூத்தாடும், பூ மேலே மொய்கின்ற வண்டாக நாம் மாறுவோம். இயேசு வந்தாச்சு, நியூ லைஃபும் கிடைச்சாச்சு, நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம். அலை போல் வரும் துன்பங்களும், புயல் போல் வரும் மின்னல்களும், பனி போல் என்றும் மாறிவிடும், முகில் போல் அது நீங்கிவிடும். அலை போல் வரும் துன்பங்களும், புயல் போல் வரும் மின்னல்களும், பனி போல் என்றும் மாறிவிடும், முகில் போல் அது நீங்கிவிடும். சோகம் தீங்கிடும், தாகம் தீர்ந்திடும், வாழ்க்கை சீராய் மாறும். தேடல் கைகூடும், இன்பம் செழித்தோடும், வாழ்வும் இசையாய் மாறும். இனி வாழ்வில் துன்பங்கள் ஏதும் இல்லாமல் காலங்கள் பாடுங்கள், காலங்கள் போடுங்கள். பூ 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 மேலே பூத்தாடும், பூ மேலே மொய்கின்ற வண்டாக நாம் மாறுவோம். இயேசு வந்தாச்சு, நியூ லைஃபும் கிடைச்சாச்சு, நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம். பூ 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 மேலே பூத்தாடும், பூ மேலே மொய்கின்ற வண்டாக நாம் மாறுவோம். இயேசு வந்தாச்சு, நியூ லைஃபும் கிடைச்சாச்சு, நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம். கேரள் பாட்டுக்கள், வண்ண ஸ்டாருக்கள், மனதில் மகிழ்ச்சி என்றும். நட்பு மலரட்டும், வாழ்க்கை செழிக்கட்டும், இயேசு நம்மோடென்றும். இனி வாழ்வில் துன்பங்கள் ஏதும் இல்லாமல் காலங்கள் பாடுங்கள், காலங்கள் போடுங்கள். பூ 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 மேலே பூத்தாடும், பூ மேலே மொய்கின்ற வண்டாக நாம் மாறுவோம். இயேசு வந்தாச்சு, நியூ லைஃபும் கிடைச்சாச்சு, நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம். நமது ஆண்டு திருவிழாவானது மிகவும் சிறப்பாக பெருவிழாவாக இருக்கின்றது. இன்றைய நேரத்தில் நமக்கு நல்லதொரு
மறைவுரை கொடுத்து பதாகையில் இருக்கின்ற அந்த வார்த்தையை சிறப்பான விளக்கம் கொடுத்தார் என்ற மறைவுரையில் தந்தை நம்முடைய பள்ளி முதல்வர் அவர்கள். அதற்கு உரிய ஒரு நல்ல சிந்தனை என்ன என்றால், சின்னஞ்சிறியவர்களுக்கு என்னென்ன செய்கிறீர்களோ அதை அவருக்கே செய்து என்று அழகாக ஒரு கருத்தை செய்தார். அந்த கருத்தினை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அதற்கு அழகாக உதாரணங்கள்லாம் கொடுத்தார். ஆகவே ஒரு சிறப்பான பெருவிழாவிற்கு சிறப்பான மறையுரை ஆற்றிய நமது பள்ளி முதல்வர் அருட்திரு தந்தை எஸ் ஆனந்தராஜ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். மேலும் இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு நம்முடைய இறைமக்களுடைய தலைவர் திரு சகாயராஜ் அவர்கள், அவருடைய உறுப்பினர்கள் இந்த வளாகத்தை தூய்மை செய்து நீங்கள் அமருகின்ற இருக்கையை கூட அழகாக வரிசையாக செய்து எல்லா இடங்களையும் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். பூ அலங்காரம், மேடை அலங்காரம், கோவிலுடைய மின்விளக்குகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஆகவே அவருக்கும் அவருடைய உறுப்பினர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். பாடற்குழு சீருடை மட்டும் ஒருங்கே இருக்கிறது என்று நினைத்தோம். அதே போல் பாடல்களும் அழகாக சிறப்பாக செய்திருந்தார்கள். ஒரே குரலாக எல்லோருக்கும் புரியும்படி நன்றாக பாடினார்கள். ஆகவே இந்த வழிபாட்டுக்கு சிறப்பாக அவர்களும் நமக்கு உதவி செய்தார்கள். அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாரு. மேலும் பீட சிறுவர், நம்முடைய வேதியர் மற்றும் இறைமக்கள், இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மன்றாற்றுக்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி சிறப்பாசிற்காக மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிக்கு பிறப்பால் நம்மை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. ஆமென். அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நமக்கு அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவாராக. அவரது குழந்தை பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைந்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எதும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் அல்ல நல்ல தேவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக சேர்வதைப்பாராக. அன்பு பணிபுரிய சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். ஒரு சில மணி துளிகள்.
அற்புத குழந்தை இயேசுவின் ஆண்டு திருவிழா நல்ல முறையில் நடைபெற்றதற்காக முதலில் எல்லா வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அடுத்ததாக இந்த திருவிழா கொடியேற்ற முதல் இன்று வரை நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்து நம்மை ஆசீர்வதித்த நமது பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றியினை தெரிவிக்கும் வகையில் திரு சகாயராஜ் அவர்கள் பங்கு தந்தைக்கு சால்வை அணிவித்து நன்றியினை தெரிவிப்பார். அடுத்ததாக அவரோடு இணைந்து நமக்காக ஜெபித்த நமது பள்ளி முதல்வர் தந்தை அவர்களுக்கு கிராம நாட்டாமை திரு சகாயராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றியினை தெரிவிப்பார். ஒவ்வொரு வாரமும் நமக்கு அருட்சகோதரிகள் வந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவும் நமது கிராமத்தின் சார்பாகவும் சகோதரி பிரான்சிஸ்கா சிஸ்டர் அவர்களுக்கு பாடல் குழுவை சேர்ந்த திருமதி சங்கீதா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார்கள். அடுத்ததாக சிஸ்டர் ஜெயராக்கினி அவர்களுக்கு பாடற் குழுவை சேர்ந்த அந்துவன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நமது நன்றியினை தெரிவிப்பார்கள். அடுத்ததாக நமது கிராம நாட்டாமை திரு சகாயராஜ் அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றியினை தெரிவிப்பார். அடுத்ததாக கிறிஸ்மஸ் நியூ இயர் கொடியேற்றினது இன்னைக்கு வரல நம்ம வழிபாடு சிறப்பாக இருந்ததுன்னா அதுக்கு மெயின் காரணம் பாடற்குழு தான். பாடற்குழுவை வழிநடத்திய ஜெனி அவர்களுக்கும் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். அடுத்ததாக நீங்கள்லாம் பார்க்குறீங்க இந்த மேடை எவ்வளோ அலங்காரமாக இருக்குதுன்ட்டு. இதற்காக ஒவ்வொரு வருடமும் நமது ஊரை சார்ந்த திரு கோலாஸ் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் பெங்களூர்லேருந்து பூ வாங்கிட்டு வந்து தராரு. அவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பங்கு தந்தை அவர்கள் திரு கோலாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். அடுத்ததாக இங்கு நடைபெறுகிற இந்த திருப்பலியை நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப்பை வழிநடத்தி கொண்டிருக்கிற திரு கிளாடியஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வகையில் பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார்.
அடுத்ததாக ஒலி அமைத்து தந்த திரு கண்ணன் சவுண்ட் சர்வீஸ் சுதாகர் அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து நமது நன்றியினை தெரிவிப்பார். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நமது கொத்து நாட்டாமை திரு பெரிய நாயகம் அவர்களுக்கு பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். அடுத்ததாக கொத்து நாட்டாமை திரு கஸ்பர் அவர்களுக்கு பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றியினை தெரிவிப்பார். அடுத்ததாக கொத்து நாட்டாமை திரு ராஜேஷ் அவர்களுக்கு பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். அடுத்ததாக கொத்து நாட்டாமை திரு பிரபு அவர்களுக்கு பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். அடுத்ததாக கொத்து நாட்டாமை திரு குமார் அவர்களுக்கு பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். அடுத்ததாக கொத்து நாட்டாமை திரு சுந்தர் அவர்களுக்கு பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். அடுத்ததாக நமது வேதியர் அவர்களுக்கு பள்ளி முதல்வர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக அணிலாடி வேதியர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவிக்கும் வகையில் திரு கிராம நாட்டாமை திரு சகாயராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விப்பார். அடுத்ததாக நீங்க எல்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க இந்த மேடை எவ்வளவு அலங்காரமா இருக்குதுன்ட்டு. இந்த மேடைக்காக நன்கொடை தந்த உதவிய நமது ஊர் இளைஞர்கள் இளையபாரதி, அருண்குமார், ஆல்வின், செல்வபாஸ்கர், சவரிமுத்து, அசோக், சந்துரு, எல் பிரவீன் அவர்களுக்கு நமது ஊரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த மேடை அலங்காரம் செய்ய உதவிய திரு ராஜேஷ், திரு சுந்தர் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கொயர் கிளாஸ்க்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்கார் விண்மின் கலெக்ஷன் உரிமையாளர் திரு நெல்சன் அவர்கள் கொயர் கிளாஸ்க்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. அவர்களுக்கும் நம்ம நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வழிபாடு மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் பாடற் குழுக்கள் நிறைய பிராக்டிஸ் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கும் நம்ம நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். சங்கீதா, நிதிஷா, அந்துவான், ஸ்டெல்லா, ஆஷா, ஜான்சன், ஜெனி, லுவீனா, சசிகலா, ரோஜா, பிரேனா, தீபிகா, மோனிஷா, ஸ்ரீமதி,
சௌந்தர்யா, இதில் ஆலய வளாகத்தை தூய்மை செஞ்சவங்களும் இருக்காங்க இவங்கள. அதே மாதிரி கோலம் போடுவவங்க இருக்காங்க. அவங்களுக்காகவும் நமது கிராமத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்து அனைவருக்கும் எல்லோரும் சேர்ந்து கைத்தட்டி நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிறுத்துப்பா. எல்லாரும் தூரம் இருக்கவங்களாம் கொஞ்சம் கிட்ட வாங்க தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு. அன்பை பொழியும் அற்புத குழந்தை இயேசுவே, அமைதி நல்கும் குழந்தை இயேசுவே, தோற்றும் தங்கத்திரு குழந்தை இயேசுவே, உண்மை வாழ்க்கை வணங்கி நாங்கள் நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, குழந்தை இயேசுவே, நன்றி இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, நன்றி இயேசுவே, குழந்தை இயேசுவே, நன்றி இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, அன்பை பொழியும் அற்புத குழந்தை இயேசுவே, அரவணைத்து அமைதி நல்கும் குழந்தை இயேசுவே. சொந்தம் பந்தம் என்று எவரும் இங்கில்லை, நீயே நிலையான சொந்தம். சொந்தம் பந்தம் என்று எவரும் இங்கில்லை, நீயே நிலையான சொந்தம். கனவிலும் கைவிடாமல் காத்திடும் தெய்வமே, கருணையை இடைவிடாமல் பொழிந்திடும் தெய்வமே, நிழல் போல என்னை தொடர்கின்ற தெய்வம், இமை போல எம்மை காக்கின்ற தெய்வம், நிழல் போல என்னை தொடர்கின்ற தெய்வம், இமை போல எம்மை காக்கின்ற தெய்வம், அன்பை பொழியும் அற்புத குழந்தை இயேசுவே, அரவணைத்து அமைதி நல்கும் குழந்தை இயேசுவே. உம்மை மகிமை செய்ய மென்மேலும் எம்மை ஆசீர்வதித்திட வாரும். உம்மை மகிமை செய்ய மென்மேலும் எம்மை ஆசீர்வதித்திட வாரும். விடியலை தேடியே உனதடி நாடினோம், விடிவெளி நீ என்றோம் அதை உணவாடினோம். அளவில்லா அன்பை அளிக்கின்ற தெய்வம், அகிலத்தை கையில் ஏந்தும் அழகான தெய்வம், அளவில்லா அன்பை அளிக்கின்ற தெய்வம், அகிலத்தை கையில் ஏந்தும் அழகான தெய்வம், அன்பை பொழியும் அற்புத குழந்தை இயேசுவே, அரவணைத்து அமைதி நல்கும் குழந்தை இயேசுவே, அன்பை பொழியும் அற்புத குழந்தை இயேசுவே, அரவணைத்து அமைதி நல்கும் குழந்தை இயேசுவே. நன்றி இயேசுவே, குழந்தை இயேசுவே, நன்றி இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, நன்றி இயேசுவே, குழந்தை இயேசுவே, நன்றி இயேசுவே, எங்கள் குழந்தை இயேசுவே, அன்பை பொழியும் அற்புத குழந்தை இயேசுவே, அரவணைத்து அமைதி நல்கும் குழந்தை இயேசுவே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, யாரோ மேடையின் அருகில் தங்களின் மொபைலை தொலைத்து விட்டீர்கள் என்று நினைக்கின்றேன். அவர்கள் யாராக இருந்தாலும் திரு டேவிட் அவர்களை அணுகி அதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.